ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முக பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாக்கியத்தை தான் காட்டுறாங்க. பாக்கியம் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இசைக்கு வந்து முத்துப்பாண்டி கூட வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதே இப்போ பாண்டியம்மாலும் சவுந்தர பாண்டியும் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ என்னதான் சாமி கும்பிட்டாலும் சரி தான், அவள் வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா கரெக்டாக முத்துப்பாண்டி வந்துருந்தாங்க. முத்துப்பாண்டி வந்ததுமே பாக்கியம் வராங்க. என்னடா என் மருமக வந்துட்டாளா, அவளை எங்கே அப்படிங்கும்போது உடனே முத்துப்பாண்டி வந்து கோவத்தோடு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அவள் வரமாட்டாளாமா, அவளுக்கு அவள் அம்மா தான், அவள் அண்ணன் தான் வேணுமா, அதனால் அவள் அண்ணனை விட்டுட்டு அவள் வரமாட்டாளாம். இதுக்கு பிறகும் நான் அவளை வந்து நான் கூப்பிடுறதுக்கு நான் தயாராக இல்லை. எனக்கு அவள் பொண்டாட்டியும் கிடையாது. அவள் கழுத்தில் நான் வந்து கட்டியிருக்கேன் பார்த்தியா தாலி, அதை நீயே போய் வாங்கிட்டு வந்துடுது. இதுக்கு பிறகு அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு முத்துப்பாண்டி கோவத்தோடு திட்டிட்டு போகும். இதை கேட்டதுமே பாக்கியம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, எப்படியாவது வந்து இசைக்கு வந்துருவா சொல்லிலாம் நினச்சோம், இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து அதிர்ச்சியோடு இருக்கும்போது இதை பார்த்துட்டு அவங்க சவுந்தர பாண்டியும் பாண்டியம்மாலும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பாண்டியம்மா சொல்கிறாங்க, என்னடா உன் பையன் என்ன இருந்தாலும் இவ்வளோ கோவப்பட ஆரம்பிச்சிட்டான், கொஞ்ச நாள் ரொம்ப நல்லவங்க கணக்காக திருந்திலாம் இருந்தான், இப்போ பாரு பழையபடிக்கும் எவ்வளோ கோவத்தோடு பேசிட்டு போகிறான், இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது உடனே சவுந்தர பாண்டி வந்து சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. அவன் என்ன இருந்தாலும் ஏன் பையன்ல, அதனால தான் வந்து அவன் குணம் திரும்பவும் என்ன மாதிரியே வந்துருச்சுது. அவள் எப்படி வருவா, அவளை தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது அவள் எப்படி வருவா, ஆனால் என் பையன் பார்த்தியா பழையபடிக்கும் வந்து அவன் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம்ல, இது எனக்கு போகிறோம், இதை வச்சு இவங்க ரெண்டு பேரையும் நான் பிரித்து காட்டுதேன் அப்படின்னு சவுந்தரபாண்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா பாக்கியம் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியாவது இசைக்கு வந்துருவா சொல்லி நினச்சோம், ஆனால் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தோம்னா இங்கே சண்முகத்தை தான் காட்டுறாங்க. சண்முகம் வந்து அவங்க தங்கச்சி எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது உடனே எல்லாரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, எங்கள் அப்பாவை காணல, பரணியை காணல அப்படிங்கும்போது பரணியை வந்து நான் சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அப்பா பார்த்தோம்னா அவர் வந்து பின்னாடி உட்காந்துருக்கிறாரு, முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு, நானும் எவ்வளவோ சாப்பிடுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா நான் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லா தங்கச்சிங்களும் சொல்லவும் இதை கேட்டதுமே சண்முகம் சொல்கிறாங்க, ஏன் அவங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சு அப்படிங்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சுன்னு தெரியல, எவ்வளவோ சாப்பிட்றதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாச்சு, ஆனால் ரெண்டு பேரும் முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்படிங்கவும் உடனே வந்து சண்முகம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சரி திரும்பவும் போய் அப்பாவை போய் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் வந்து வராங்க. வந்ததுமே இசைக்கு சொல்கிறாங்க, அப்பா உனக்கு சாப்பாடு போட்டு வைக்கிறவா சாப்பிடவா அப்படிங்கும்போது உன் சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், இப்போ அது மட்டும்தான் இல்லைன்னு குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைகண்டை வந்து இசைக்கு போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உன் புருஷன் வீட்டுக்கு போகாமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நீயே வந்து தண்டமாக சாப்பிட்டுட்டு இருக்கிற, இதில் என்ன வர நீ சாப்பிட சொல்றியா அப்படிங்கவும் இதை கேட்டதுமே இசைக்கு கோவம் வந்துருச்சுது. என்னப்பா இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, இன்னும் என்னை வந்து யாருமே தண்ட சோறுன்னு சொல்ல முடியாது, நானும் இப்போ கடை வச்சிருக்கிறேன், நானும் உழைக்க ஆரம்பிச்சிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நான் அண்ணன் வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறேன்னு தவிர உன் வீட்டில் ஒன்றும் இல்லை, நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது என்னல நீ பேசிகிட்டு இருக்கிற, உங்கள் அண்ணன் வீடு என் வீடுன்னு சொல்லிக்கிட்டு உன் புருஷன் வீட்டில் போய் இருக்கிறதுக்கு இல்லாமல் நீ என்னென்னா இந்த மாதிரிக்கு கடையை போட்டு வச்சிருக்கிறியா, ஒழுங்கு மரியாதை உன் புருஷன் வீட்டுக்கு ஓடி போயிரு, அவர் எந்த அளவுக்கு வந்து அவனை கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு, நீ என்னன்னா வந்து இங்கே கடையை போட்டிருக்கிறேன் எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு கோவத்தோட பேசவும் அடுத்து பார்த்தோம்னா ரத்னா வந்து சப்போர்ட் பண்ணி வராங்க. நீயும் பேசிட்டு இருக்காதுன்னு ஆளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு எல்லாரும் வந்து வாய் பேசிட்டு இருக்கீங்களா அப்படிங்கவும் எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு இவங்க சத்தம் கேட்டு பரணி ஓடி வராங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு வரவும் அப்போ வைகுண்டம் வந்து இவங்களை போட்டு திட்டிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே சண்முகம் வந்து கோவத்தோட வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ தங்கச்சிகளை இந்த மாதிரி நீ திட்டுவ அப்படிங்கும்போது ஆமாண்டா எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டோட கூப்பிட்டு வச்சுக்கோ, இதில் வர நீ என்ன ஒரு திட்டிட்டு இருக்க அப்படிங்கும்போது என்னப்பா நீ இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, இசைக்கு வந்து என்ன மாதிரிக்கு ஒரு நிலைமையிலேருந்து நம்ம கூட்டிட்டு வந்தோம், அதை மறந்துட்டியா என்ன, நான் என்னமோ வந்து அவளை வேண்டாதனமா வந்து அவளை அங்கே கூட்டிட்டு வந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்கிற, அவள் எவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து நான் அவளை காப்பாற்றி அவளை கூட்டிட்டு வந்திருக்கிறோம், அதையா நீ மறந்துட்டு அப்படிங்கவும் அப்போ வைகுண்டம் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாப்பா இப்போ வந்து உன் பொண்ணு உங்க இருக்கான்னு சொல்லி நீ அழுதுகிட்டு இருக்கிறிய, உன் பொண்ணு ஒரேடியே இல்லாமல் போயிருந்தா நீ எப்படிலாம் நீ அழுதுருப்ப, அது கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தியா, அந்த வீட்டில் அவள் எவ்வளோ கஷ்டப்ப அனுபவிச்சா, அதெல்லாம் ஏன்பா நீ மறந்து போயிட்ட அப்படின்னு சண்முகம் சொல்லவும் அப்போ வைகுண்டம் சொல்கிறாங்க, அன்னைக்கு சரிதான், இன்னைக்கு வந்து முத்துப்பாண்டி வந்து கூப்பிட்டுருக்காமலா, இவ போக வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது ஆமாப்பா திரும்பவும் இந்த மாதிரிக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம், என் தங்கச்சி என் வீட்டில் என் கூட தான் இருப்பாங்க, யாரும் சொன்னாலும் சரிதான், என் தங்கச்சியை நான் விட மாட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கிடுங்க, சரி வாங்கலை நம்மளாம் சாப்பிட போகலாம், அவர் அப்படி தான் அழுதுகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து அவங்க தங்கச்சி அழைச்சிட்டு அவங்க சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. இதை பார்த்துட்டு வைகுண்டம் அழுதுட்டு இருக்கும்போது பரணி வந்து வைகுண்டத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இங்கே பரணி படுக்க
எடுக்கிறதுக்காக வராங்க. அப்போ அங்கே சண்முகம் வந்து கட்டில் படுத்துட்டு இருக்கவும், என்னடா மேலே வந்து படுத்துருக்குற அப்படிங்கும்போது, ஆமாம் நான் கீழே படுத்தா மேலே வான்னு கூப்பிடுவேன், மேலே வந்து உட்காந்துருந்தோம்னா இப்போ கீழே போன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்கிற, இன்னைக்கு நான் அங்கே தான் படுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சண்முகம் சொல்லவும், ஆமாண்டா எங்கள் குடும்பம் இருக்கிற இருப்பில் இப்போ இது ஒன்று தான் குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது, என்ன நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, உங்கள் அப்பாட்ட நான் ஒரு சவால் விட்டேன் நீ மறந்துட்டியான்னு கேட்கும்போது, என்ன சவால் அப்படின்னு சொல்லி இருந்து பரணி கேட்கவும், உங்கள் அப்பாட்ட நான் என்ன சொன்ன மறந்துட்டியா நீ, 10 மாதத்தில் உனக்கு ஒரு பேரனோ பேத்தியை நான் பெற்று கொடுக்குறேன் பார் அப்படின்னு சொல்லி சவால் விட்டோம்ல, அதை நான் மறந்துட்டியான்னு கேட்கும்போது, இப்போமே சொன்னதில் 1 மாதம் முடிஞ்சு போச்சுது, இன்னும் 9 மாதம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஓஹோ நீ அதுக்கு தான் ஆசைப்பட்டுட்டு வரியா, ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிரு, உன் தங்கச்சியெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி வீட்டோட வச்சுக்கிட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா, ஒழுங்கு மரியாதை கீழே போயிரு அப்படிங்கும்போது, என்ன பரணி இந்த மாதிரிக்கு நீ சொல்லிட்டு இருக்கிற, என் தங்கச்சிகளாம் வந்து மருமகளோ வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க, நீ என்னென்னா இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாண்டா இப்படி தான் நீ சொல்லிக்கிட்டு இருப்ப, ஒழுங்கு மரியாதை கீழே போயிரு அப்படின்னு சொல்லி படுக்கிறதுக்காக வந்து பரணி வந்து சண்முகத்தை விரட்டி விடுதாங்க. இந்த மாதிரி தான் அந்த எபிசோட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்னென்னு சொல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.